வெயிட் டிஃபரன்ஸே இருக்கா? யா ஆக்சுவலாக வணங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கானில் விடின் ஒர்க் அவுட் இல்லையா. ஸோ அப்போது சார்ட்ட சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் போகிற டைமில் பிகாஸ் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது ஐ வுட் ஹவ் ஷெட் இட் வெயிட். எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அந்த வணங்கான்ல இருந்து? ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே இல்லை அதுதான் இப்போ நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில் வர்றதுக்கே அந்த கேரக்டர்லேருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன், சார் இந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க ப்ளீஸ், என்னை அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹி வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனால் பட் இட் இஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்கே இருக்காங்க, அவங்கலாம் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜு எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் எஃபர்ட் தான் அந்த நீங்கள் பார்க்குற அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடிஞ்சது. ஆக்சுவலி இந்த போல் கேரக்டர், சின்ன கிரேஸ் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவு தட்ட ஆரம்பிச்சிடும். ஆர் யூ ரெடி? I've already started.